ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி சந்திரசேகர். இவரது மகன் கவின்குமார். 26 வயதான இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். சமீபத்தில் சொந்த ஊருக்கு வந்திருந்த கவின்குமார் கடந்த 27ஆம் தேதியன்று தனது உறவினரை அழைத்து கொண்டு பாளையங்கோட்டை கேடிசி நகரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அப்போது கவின்குமாரை மருத்துவமனையில் இருந்து வெளியில் வர வைத்த நபர் ஒருவர் அவரை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கவின்குமாரை வெட்டி கொன்றது நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சரவணனின் மகன் சுர்ஜித் என்பது தெரிய வந்தது. நெல்லை பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில் வசித்து வருபவர் சரவணன். இவரது மனைவி கிருஷ்ணகுமாரி. கணவன் மனைவி இருவரும் மணிமுத்தாறு பட்டாலியன் போலீஸில் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வருகின்றனர். இந்த தம்பதிக்கு சுர்ஜித் என்ற 24 வயது மகனும் ஒரு மகளும் இருக்கின்றனர். இதில் சரவணன் தூத்துக்குடியில் வசித்து வந்தபோது இவரது மகளும் விவசாயியின் மகனான கவின்குமாரும் பள்ளி பருவத்திலிருந்தே காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அந்த பெண்ணின் வீட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதற்கிடையில் அந்த பெண்ணின் தம்பி சுர்ஜித் கவின்குமாரை எவ்வளவோ எச்சரித்தும் இவர்களுடைய காதல் தொடர்ந்துள்ளது. இதன் நீட்சியாக சுர்ஜித் போட்ட திட்டப்படி கவின்குமாரை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு அவரே காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இதற்கிடையே தனது மகன் கொல்லப்பட்டது குறித்து கவினின் தந்தை சந்திரசேகர் உருக்கமான சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எனது மகன் படித்து முடித்து சென்னையில் வேலை பார்த்து வந்தான். எனது மகனும் அந்த பெண்ணும் 11ஆம் வகுப்பிலிருந்தே காதலித்து வந்தனர். சம்பவத்தன்று அந்த பெண்ணின் பெற்றோர் தம்பி எல்லாம் நைஸாக பேசி என் மகனை வரச் சொல்லி உள்ளனர். இதை நம்பி சென்ற என்னுடைய மகனை கண்ணில் வத்தல் பொடியை வீசி அந்த பெண்ணின் தம்பி வெட்டி சாய்த்தான் என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். அதே நேரம் அந்த பெண்ணின் பெற்றோர் இருவரையும் பணி நீக்கம் செய்யும் வரை கவின் உடலை வாங்க மாட்டோம் என சொல்லி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து கவின்குமார் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் காவல் உதவி ஆய்வாளர்களான பெண்ணின் தாயும் தந்தையும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து போலீசார் இருவர் மீதும் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.